பவித்ரா, விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட கோருவோம் என்று மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் இன்று ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவருக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது, ஏன் அந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக தமிழக அரசு பதில் அளிக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் பல்வேறு மலைகளையும் கிரானைட் குவாரிகளையும் பாதுகாத்த ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியான சகாயத்திற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அவருக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் தமக்கு சமூக ஆர்வலர்கள் ஜகபர் அலி மற்றும் முரப்பநாடு விஓ லூர்து பிரான்சிஸ் உள்ளிட்டோருக்கு ஏற்பட்ட கதி போல தனக்கும் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் இருப்பதால் தாம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் சத்தியம் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அவருக்கு பாதுகாப்பு விலக்கப்பட்டது தொடர்பாகவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த பாதுகாப்பை மீண்டும் அளிப்பார்களா என்ற பிரச்சனை இருந்த நிலையில் இன்று மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசை நோக்கி சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் அவருக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பை திருப்பி மீண்டும் வழங்காவிட்டால் அவருக்கு மத்திய அரசின் பாதுகாப்பு அளிப்பதற்கு தாங்களே உத்தரவிட நேரிடும் என்றும் இது தொடர்பாக உடனடியாக விரைவாக பதிலளிக்க வேண்டும் என்றும் மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பவித்ரா.